நாள் தொட்டு கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு மேடையிலே பூரிப்போடு அமர்ந்திருக்கிற இற்றை நாள் வரை நான் போகிற வழி எங்கும் நான் போகிற ஊரெங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிற என்னுடைய தாய் தந்தையரின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை துவங்குவதிலே நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். கைதட்டிய 11 பேருக்கும் நன்றி. ஏன்னா ஒரு வயசு ஒரு 2-3 வயசு குழந்தை அடிச்சு கை தட்டிட்டு அதனால சொன்னேன். பேத்தியா நல்லா வளர்த்துறீங்க அவங்க பேத்திய. பெரிய பெரிய ஆளுங்களே கை தட்டினா பேத்தி கை தட்டுது புரிஞ்சாலும் புரியலையாலும் அப்படிதான் இருக்கும். யார் மனசும் நோக்கக்கூடாது. என்ன பாப்பா தூக்கம் வர வரைக்கும் கை தட்டு. நம்ம ஊர்ல எல்லாமே ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். ஒருத்தர் கை தட்டினாதான் ஒருத்தர் ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னா கை தட்டணும்னு தோணாலும் இப்படியே உட்காந்துருப்பாங்க நம்ம ஆளுங்க. அதனால நீங்க நல்லா கை தட்டுங்க. உன் பேர் என்னடா தங்கம்? அபிராமி. ஆஹா, நான் மயிலாடுதுறையில் படித்தேன். திருக்கடையூர் அபிராமி அம்மனை பார்க்கறதுக்கு அங்கிருந்து போவோம் நண்பர்கள்லாம். ஆனால் காரைக்குடியில் என்னை தேடி ஒரு அபிராமி வந்திருக்கிறாள் என்பதை விட எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். வெரி குட். எனக்கு ஆடியன்ஸே அதான். அபிராமி, அருண் ராம். அபிராமி என்ன படிக்குது? எல்கேஜியா யூகேஜியா? யூகேஜி போயிட்டியா? பெரிய படிப்பு என்ன ஒன்று போகிறேன்னு தெரியல. படையாக கொண்டு எடுத்துருவாங்க வீட்டில். அதை படி இதை படி ஏ படி எப்படி சிடி. யோகாலாம் கற்றுக்கிறியா? யோகா போறியா இல்லையா? போகாத நிப்பாட்டிலு. ஏன்னா வீட்டுக்கு வரவன்ட்டெல்லாம் யோகா பண்ணி காமியுமாங்க வீட்டில். சரியா? அழகா சிரிக்கிறான். ரொம்ப சந்தோஷம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் இந்த சூறைக்குடியிலே அருள்பாலித்திருக்கிற அருள்மிகு ஆவுடை நாயகி அம்பாள் சமேத ஸ்ரீ தேசிகநாதர் சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நடத்தப்படுகிற இந்த பட்டிமன்றத்திற்கு என்னை நடுவர் பொறுப்பேற்று பேச வருமாறு அழைத்த விழா கமிட்டியை சார்ந்த தலைவர், செயலர், முக்கியமாக பொருளாளர் உள்ளிட்ட அத்துணை விழா குழுவை சார்ந்த உறுப்பினர்களுக்கும் நம்ம இந்த மண்ணுக்கே உரிய பாரம்பரியத்தோடு அந்த கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பின்பற்றி வாழ்ந்து வருகிற என் அருமை நகரத்தார் மக்களுக்கும் ஊர் மக்களுக்கும் ஆஹா ஒரு ஆறுதல் பரிசு. இந்த நேரத்திலே எங்கள் குழுவினர் சார்பாக மனம் நிறைந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். பட்டிமன்றம் ஒரு 7:30 மணிக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முதல்ல சொன்னப்பே எனக்கு ஒரு யோசனையா இருந்தது. டைம் சரியில்லையே, 7:30ங்கிறாங்களே. அப்புறம்